அனைவருக்கும் மாலை வணக்கம். கடவுளின் தேசம் கேரளம், மலையாள பூமி கடவுளின் தேசம் என்று சொல்லுவார்கள். அதை இன்றைக்கு நனவாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஃபெரி, இந்த போட். எப்படி சொல்லுவது, ஒரு அரசாங்க நிறுவனத்தை அதன் ஊழியர்கள் எப்படி ப்ரமோட் செய்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன். அவர் சொன்ன மாதிரி இந்த வருமானம் அரசுக்கு, அரசனுடைய வருவாய் மக்களுக்கு, இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு அப்படி போகுது. ஆனால் அந்த ஊழியர்கள் மிக பிரமாதமாக நம்ம காலையில இன்முகத்தோட வார்ம் வெல்கம் பண்ணாங்க. பணம் எல்லாருக்கும் இருக்கு, போகுது, வருது. இருந்தாலும் கூட நீங்க பிரைவேட் போட் அங்க போய் நம்ம ஒரு போட்டை ஹையர் பண்ணணும், நைட்டு ஹால்ட் பண்ணணும்னா ஒரு 10,000 ரூபாய் இல்லாம ஒரு 5,000 ரூபாய் நம்ம தங்க முடியாது. ஆனா நான் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் இதே போட்டு இதே ஸ்டாஃப் ஒரு நண்பர் அழகா கொடுத்திருந்தாரு. நீங்க வெளியில எல்லாம் போறீங்க, ஒரு நபருக்கு 400 ரூபாய் தான். அவங்க அழகா பண்றாங்க. ஒரு 5-5.5 மணி நேரம் நம்மளை அழைச்சிட்டு போய் ஒரு தீவு மாதிரி ஒரு ஐலண்ட் எல்லாம் கொண்டு போய் காட்டிட்டு வர்றாங்க. மத்தியானம் லஞ்சு கூட குறைந்த விலையில அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு துளி கூட அதுல மாறுபாடு கிடையாதுங்க. அன்போடு அந்த டெடிகேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிறது அழகா பண்ணாங்க. I have completed 36 years of service in Tamil Nadu Police without any doubt. Recent days I returned. என்னுடைய மனைவியோட நான் என்னுடைய யாத்திரா ஸ்தலங்களுக்கு அயோத்தி, காசி, ஹரித்வார், கேதார்நாத், பத்ரிநாத், இந்த மாதிரி என்னுடைய இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன். டால் லேக்ல ஷிகாரா போட் சர்வீஸ் நான் போனேன். அங்க கூட இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க நிறைய பண்றாங்க. இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேஸ் ஸ்ரீநகர், டால் லேக். ஆனா இவங்க பண்ணதுக்கு அதை எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. குறைந்த செலவுல நம்மள மாதிரி சாமானியர்கள், பெரிய ஆட்கள் கிடையாது. நம்ம ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்கு போய், நான் என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு குவார்டர்லி லீவு, தமிழ்நாட்டில் குவார்டர்லி லீவு, அதனால கூட்டிட்டு போன ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆலப்பி எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வீடியோல பார்த்துட்டு நான் இங்க வந்தேன். அழகா பிரமாதமா பண்ணாங்க. அதாவது எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். கேரளா போய் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அது ஒரு மீடியமா இருந்தா தான் நம்ம அதை இது பண்ண முடியும். இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு நம்ம வருவோமா? ஒரு 400 ரூபாய்ங்கிற போதே அது நமக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்தது. அதனால நான் நேற்று கிளம்பி வந்தேன். மார்னிங் தான் வந்தேன் ஆலப்பிக்கு. இந்த போட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனா கொடுத்துருந்தாங்க, 10 மணிக்கு வாங்க அப்படின்ட்டு. ஒரு ரூம் போட்டு இங்க வந்தோம். இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு நாளைக்கு மார்னிங் பஸ் இருக்கே ஊருக்கு போயிடுவேன். சிம்பிளா அஃபோர்டபுள் பிரைஸ்ல இவங்க நடத்துறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் என் நண்பர்களுக்கும், என் உறவினர்களுக்கும், என் ஏரியாவில் இன்னும் அத்தனை பேருக்கும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, இதை நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னு. அதை அந்த ஊழியர்கள், அந்த அதர் மெம்பர்ஸ், நமக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணவங்க எல்லாருமே அன்பா, ஒருத்தர் கூட முக சொல்லிக்கல. இதுக்காகவும் ஒருத்தர் கூட நம்மளை கண்டிப்பா பேசல. நம்மளை நம்பர் வரையா உள்ள அனுப்புனார் பாருங்க, அவருக்கு முதல் நன்றி. ரொம்ப அழகா சார் வாங்க சார் உட்காருங்க, உங்களுக்கு இதை அலாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கீங்க, கேரளாக்காரங்க இருக்காங்க, ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கீங்க, அப்ராட் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா போறாங்க. என்னுடைய நாடு இந்தியா. எல்லாரும் வெவ்வேறு கலாச்சாரத்தில் இருக்கிறோம், வெவ்வேறு பண்பாடு, வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்தியன் அப்படிங்கிற போது ஒரு யுனைட்டடா இருப்போம். பாரதத்தை மீட்டெடுக்கணும். ஒவ்வொரு மாநிலம் இந்த மாதிரி முன்னேறணும். அதுக்கு ஒரு மாநிலங்கிற வேறுபாடு நம்ம பார்க்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வரணும்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து பாடுபடணும். இந்த முயற்சிக்கு இந்த போட்ஸ் முன்னேற்றம் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து